அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்முடைய தமிழ் மொழியை பற்றி சொல்வதானால், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சிறப்பை உடையதுதான் நம்முடைய தமிழ் மொழி. நம்முடைய தமிழ் மொழியில் வாழ்வதற்கு என்னென்ன வழிகாட்டுதல்கள் வேண்டுமோ அந்த வழிகாட்டுதல்கள் எல்லாம் நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியில் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய சித்திரை 1 நாம் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறோம். ஏனென்று கேட்டால், நம்முடைய முன்னோர்கள் பருவ காலங்களை 6 வகையாக பிரித்திருக்கிறார்கள். 1 இளமை நீர், முதுமை நீர், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இப்பொழுது கோடைக்காலம் ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து படிப்படியாக மற்ற பருவ காலங்கள் வரிசையாக வந்து கொண்டிருக்கும். அதிலிருந்து ஒரு சுற்று முடிக்கும் பொழுதுதான் திரும்பவும் கோடைக்காலம் வரும் பொழுது சித்திரை முதல் நாளாக நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த வேளையில் நாம் அனைவரும் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெற்று வாழ்வில் எல்லா வெற்றிகளையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். அதே சமயத்தில் உலகில் வாழும் மக்கள் அனைவரும் அமைதியுடனும் போரில்லா சூழலுடனும் வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். இதோ என் மனவானில் உதித்த இந்த தமிழ் புத்தாண்டு பற்றிய கவிதையை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமையும் பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன். தித்திக்கும் திகட்டாத பைந்தமிழே, முதுமொழியே முக்கணி சுவை. தித்திக்கும் திகட்டாத பைந்தமிழே, முதுமொழியே முக்கணி சுவை. உலக மொழிகளின் ஆதியாய் என்றும் தன்னிகரில்லா அந்தமில்லா அமுதத் தமிழே. உலக மொழிகளின் ஆதியாய் என்றும் தன்னிகரில்லா அந்தமில்லா அமுதத் தமிழே. மானிடர்கள் வாழ அறநெறி காட்டி இறையால் அருளப்பெற்ற அற்புதமே. மானிடர்கள் வாழ அறநெறி காட்டி இறையால் அருளப்பெற்ற அற்புதமே. நின்னை பற்றி படர்ந்த சிறு கொடியானே, வாழ்வை சிறப்பாக்கி செழிக்கச் செய்தாயே. நின்னை பற்றி படர்ந்த சிறு கொடியானேன், வாழ்வை சிறப்பாக்கி செழிக்கச் செய்தாயே. என்றும் அன்புடன் உங்கள் மருத்துவர் சரவணன். வணக்கம். மீண்டும் ஒரு முறை இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.